மார்னிங் டு எவ்ரி ஒன். ப்ரிப்பேர்டு ஸ்பீச்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு கிராமத்தில் வேலை பார்க்குறேன். கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆச்சு. திருப்பத்தூரில் வேலை பார்க்குறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம். இந்த போதைப்பொருள் பற்றி பேசினாங்க. வீட்டில் அன்பு காமிக்க தவறும்போது தான் பிள்ளைகள் போதையில் விழுகிறாங்க. முதல்ல பேரண்ட்ஸ் 2 பேர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்போ பார்த்தா சண்டை போட்டே இருக்கும்போது அன்பை வெளியில் தேட ஆரம்பிக்கிறான். தப்பான வழியில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, தப்பான வழியில் போனது யார் ஹெல்ப் பண்ணியிருப்பானா? தான் காசில் போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்க மாட்டான். முத குடிச்சவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை அவன் காசில் ஸ்பெண்ட் பண்ணுவான். ரைட்டா? முதல்ல சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை பண்ணுவான். வீட்டில் ரொம்ப கண்டிப்பாக அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் எது சொன்னாலும் சரின்னு சொல்றது யாரு அப்படின்னா ஃப்ரெண்டு தான் சொல்லுவான். என்ன தப்பு செஞ்சாலும் சரின்னு சொல்லுவான். அவனை தான் பிடிக்க ஆரம்பிக்கும். அங்கே தான் பையனோ பொண்ணோ இடம் மாற ஆரம்பிக்கிறாங்க மனசில். உங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்க, அது உங்கள்கிட்ட சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வாழ ஆட்டினா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதே மெத்தட் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஓடி போகிறவன்னு சொல்கிறாங்க இல்லையா, போதையில் விழுகிறாங்க. இல்லைன்னா பேரண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசும்போது சொல்லுவேன், நீ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு செத்து போச்சு. நீங்கள் அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா. அவங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. சண்டை போடணும்னு நினச்சிங்கன்னா லீவ் போட்டு பிள்ளை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சண்டை போடுங்க. வாழ்க்கை மாறிடும். பையன் சண்டையை பார்த்து அன்பை முதல்ல தேட ஆரம்பிக்கிறான். முதல்ல 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் அவனுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதை அவனால கண்டுபிடிக்கவே முடியல. அதையே அவன் தாண்டி வர முடியல. எல்லாமே புதுசாக இருக்கு. அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, ஒரு கிளாஸில் ஒரு அயோக்கியம் இருப்பான். அவன் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுவான். அவன் தான் லீட் பண்ணுவான். முதல்ல அதை வாட்ச் பண்ணுங்க. இன்னொன்று, கோவமா சொல்றோம் இல்லையா, கோவமா சொல்லும்போது அவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அவன் அன்பா தான் சொல்லணும். இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் மாறிட்டான். இந்த சேர் எடுத்து கொடு அப்படின்னு சொல்றேன். அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா காலில் எத்தி விடுறான். சேர் அவனை பொறுத்தவரைக்கும் சேர் தான் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னா, ஒரு சார் சொல்றாப்புல, சுப்பே அவன் மரியாதை கொடுக்கல. இல்லை அவனுக்கு தெரியல. அவனுடைய இதை பொறுத்த வரைக்கும் அவன் எத்தி விட்டான். சேர் தான் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, உட்கார வேண்டியதானே அப்படின்னா. அப்புறம் அவனை கூப்பிட்டு சொன்ன, இப்படி செய்யக்கூடாதா, தூக்கி இப்படி வைக்கணும், சத்தம் கூட வரக்கூடாது அப்படின்னு. இதை நாம தான் சொல்லி தர வேண்டியிருக்கு. இன்னைக்குள்ள ஜென்சின்னு சொல்றான்ல, அவன்கிட்ட நீங்க மோதிட்டே இருந்தீங்கன்னா உங்களையும் பிடிக்காம போயிடும். முதல்ல அவன் தப்பு செய்யறத உங்கள்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னா நீங்க நல்லா தகப்பன். இல்லைன்னா நீங்க தகப்பன் கிடையாது. பக்கத்துல ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த ரோல் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். எது சொன்னாலும் பிடிக்காது. ஒரு ஸ்டேஜ்ல மாறி போயிடுவான். சமூகத்துக்கு விரோதமா மாறிடுவான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிள்ளை முன்னாடி சண்டையே போடாதீங்க. சண்டையை வெளியே காமிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த செட்டு மாணவர்கள்லாம் வரலாறு படைத்த மாணவர்கள். மூணாவது நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம்ல. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே சொல்லுவானே, பயமுறுத்துறது ஈஸி. அட்டெண்டன்ஸ் போட மாட்டேன்னு சொன்னா நீ பயந்துருவ, இல்லை இன்டர்னல் மார்க் போட மாட்டேன்னு சொன்னா பயந்துருவ. ஆனா உனைய ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம். வாட்ச் பண்ண கத்துக்கோ. யார உனைய, உன் மனசு எப்படி இருக்கு, உணர்வு எப்படி இருக்கு, ஒவ்வொரு செகண்ட் வாட்ச் பண்ணுவேன். இதை விழிப்புணர்வுன்னு ஒரு சிங்கிள் வேர்ட்ல சொல்லிக்கலாம். வாட்ச் பண்ணிட்டே இருந்தா மைண்ட் பின்னாடி நீ போய்கிட்டே இருப்ப. இது ஒரு ஸ்டேஜ்ல வாட்ச் பண்ணி பழகிட்டு அப்படின்னா, வாட்ச் பண்றதே நீ வாட்ச் பண்ண இருப்ப, அப்சர்வரே நீ வாட்ச் பண்ண ஆரம்ப. ரைட்டா? இப்போ போன் பேசிட்டு இங்க டிவி பார்க்கலாம்ல, முடியல. இதே மெத்தட் தான். நீ வெளியே பேசிட்டே இருக்கும்போது உள்ளேயும் கவனிச்சிட்டே இரு. இது 2 அட்டத்துல ஒரு செகண்ட்ல மிங்கிள் ஆயிரும். நீ இந்த உலகம் ஒன்னா ஃபீல் பண்ண ஆரம்ப. சரி, தேங்க்யூ.